ஒரு டிசைனை பார்க்கும்போது சிம்பிளாக தெரியலாம். ஆனால் அந்த சிம்பிள் டிசைனுக்கு பின்னாடி இருக்கிற பிளானிங் தான் அதோட பியூட்டியவே டிசைட் பண்ணுது. இன்றைக்கி பார்க்குற இந்த லீஃப் மோட்டிவ் டிசைனில் ஜரி த்ரெட்டும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி இந்த டிசைனை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவுட்லைனுக்கு ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது அது ஒரு ரிச்சான ஃபினிஷிங் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அகெயின் அதில் சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு அட்ராக்டிவாக அது வந்து ஹைலைட் பண்ண மாதிரி இருந்தது. டிசைனோட சைஸு சின்னதாக இருந்தாலும் ப்ராப்பரான மெட்டீரியல் செலெக்ஷனால் ப்ரீமியம் லுக் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம ஆரி ஒர்க்கில் ரொம்ப பெரிய சீக்ரெட் என்னென்னா, ஸ்டிச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிசைனை நல்லா அனலைஸ் பண்ணணும். எந்த ஏரியாவுக்கு பீட் ஷூட் ஆகும், எங்கே த்ரெட் ஒர்க் நல்லா இருக்கும், அவுட்லைன் எப்படி வரணும், ஃபினிஷிங் எப்படி இருக்கணும்னு முன்னாடியே பிளான் பண்ணோன்னா ஒர்க்கு க்ளீனாகவும் இருக்கும், கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலாகவும் அவுட்புட் இருக்கும். நான் இந்த மோட்டிவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைனோட ஸ்ட்ரக்சரை அப்சர்வ் பண்ணி தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பிளான் பண்ணும்போது டைம் வேஸ்ட் ஆகாது, மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகாது, ரிசல்ட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரொம்ப அழகாகவே இருக்கும். ஆரி ஒர்க்கில் பிகினர்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னென்னா, டிசைனை ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாகவே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யோசிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக மாறிடும். அதனால தான் லேர்னிங் ஸ்டேஜில் நம்ம இருக்கும்போது கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்மிங் செப்டம்பர் 1 நம்ம அகாடமியில் ஆன்லைன் ஆரி ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் ஸ்டிச்சஸ்லேருந்து அட்வான்ஸ் டெக்னிக் வரைக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் டீச் பண்ண போகிறோம். டிசைனோட ட்ரேசிங், ஸ்டிச்சோட செலெக்ஷன், மெட்டீரியல் நாலேஜ், பீடோட பிளேஸ்மெண்ட், ஃபினிஷிங் மெத்தட்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். டுடேலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுற 10 பேருக்கு ஸ்பெஷலாக 50% டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் லைவ் கிளாஸில் நீங்கள் வந்து எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் கிளியர் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் சப்போர்ட் கொடுப்போம். ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி பிளான் பண்ணணும்னு டீட்டெயிலாக கைட் பண்ணுவோம். ஆரி ஒர்க்கு ஹாபி லெவலில் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் கிளாஸ் டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுற ஆசை இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ரீச் ஆகிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட் தான் இன்னும் புது டிசைன்ஸ் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ண எனக்கு எனர்ஜி கொடுக்குது. தேங்க்யூ.